அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. 2 ரிசல்ட்டுகள் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், பேலிஃப், ப்ராசஸ் வெயிட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாலஜி போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கோரை வந்து பார்த்துட்டு மார்க்கை பார்த்துட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் யார் பண்ணணும், என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சர்டிஃபிகேட் அப்லோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் மினிமம் குவாலிஃபைட் பர்சன், அதாவது குறைந்தபட்ச மார்க் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள். அவங்க வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பார்ட் எழுதிருப்பீங்க. 100 மார்க் எழுதிருப்பீங்க. பகுதி A மற்றும் பகுதி A அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்க. இதில் மினிமம் மார்க் அப்படிங்கிறது 20 மார்க்கு. நீங்கள் பார்ட் Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருந்திருக்கும். பார்ட் பி ஒரு 50 மார்க், மொத்தம் 100 மார்க் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதில் எழுதிருக்கக்கூடிய இந்த 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்துருக்கணும் பார்ட் ஏல. அதே மாதிரி பார்ட் பிலையும் வந்து பார்த்தோன்னா 20 எடுத்துருக்கணும். அப்படி 20 இதில் 20 அதில் 20 டோட்டலாக வந்து 40 மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து மினிமம் நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் அப்லோடில் எந்தெந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், எந்த தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ முதல்ல வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மினிமம் மார்க் எடுத்துருக்கவங்க பண்ணணும். இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம், டிஸ்ட்ரிக்ட் டிடோ. பிடபிள்யூடினா உங்களுக்கு தெரியும், பிஎஸ்டிஎம்னா தெரியும், டிஸ்ட்ரிக்ட் டிடோனா உங்களுக்கு தெரியும், எக்ஸர்வீஸ் மேன்னா தெரியும். பீரியாரிட்டி சர்டிஃபிகேட், அதாவது முன்னுரிமை சான்றிதழ். பீரியாரிட்டி நிறைய கலப்பு திருமணம் இந்த மாதிரி நிறைய பீரியாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பீரியாரிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மற்றபடிக்கு அவங்க மற்ற சர்டிஃபிகேட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிசி, மார்க் ஷீட் அதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லலை. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பீரியாரிட்டி இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். மற்றது வந்து அந்தந்த இதில் பிடபிள்யூடினா அதில் போட்டிருங்க, பிஎஸ்டிஎம்னா அதில் போட்டிருங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோனா அதில் போட்டிருங்க. சரிங்களா? அதை தான் அந்தந்த இதில் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய இருக்குது அப்படின்னா அதை வந்து பீரியாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆப்ஷன் இருக்கும், அதில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் தொடர்பான உங்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.